ஹெல்லோ குட்டீஸ்! ஒரு சூப்பரான மாயாஜால கதை கேட்க ரெடியா? இன்னைக்கு நாம ராமுவின் ஆட்டோவும் நட்சத்திர குட்டியும் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான கதையை தான் பார்க்க போறோம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு எப்படி ஒரு பெரிய மேஜிக்க உருவாக்கும்னு இந்த கதையில நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. எப்பவாது ஒரு ஆட்டோ அப்படியே விர்ருன்னு வானத்துல, அதுவும் நட்சத்திரங்களை நோக்கி பறக்கறத பாத்திருக்கீங்களா? என்னது, இல்லையா? அது எப்படி ஒரு சாதாரண ஆட்டோ வானத்துல பறக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கதையில ஒரு ஆட்டோ நிஜமாவே மேஜிக் மாதிரி பறக்க போகுது. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து கேளுங்க. இவர்தான் ராமு. ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ரொம்ப சாதாரண ஆட்டோ டிரைவர். இவரோட ஆட்டோ பாத்தீங்கன்னா ரொம்ப பழசு. ஆங்காங்கே துருப்பிடிச்சு போயிருக்கும். அதனாலேயே யாருமே அதுல ஏறவே மாட்டாங்க. பாவம் ராமு. இதனால அவருக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். ஆனா ராமு ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அவர்கிட்ட காசு இல்லைன்னா கூட உதவி செய்ய கொஞ்சம் கூட தயங்காத தங்கமான மனசு அவருக்கு. இப்படி ராமுவோட வாழ்க்கை கஷ்டத்துல போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் ராத்திரி யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆச்சரியம். வானத்திலிருந்து ஒரு குட்டி நட்சத்திரம் அப்படியே வழி தவறி நேரா வந்து டுப்புன்னு ராமுவோட ஆட்டோக்குள்ளேயே விழுந்துருச்சு. நினைச்சு பாருங்க, வானத்துல மினுமினுக்கிற ஒரு நட்சத்திரம் திடீர்னு உங்க வண்டிக்குள்ள விழுந்தா எப்படி இருக்கும்? என்ன ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்களா? ஆனா அந்த நட்சத்திர குட்டி ரொம்ப பயந்து போய் அழுதுகிட்டே சொல்லுச்சு, என் வெளிச்சம் குறைஞ்சுகிட்டே வருது. நான் விடியற் காலைக்குள்ள திரும்பவும் வானத்துக்கே போகணும். இல்லனா நான் என் வெளிச்சத்தை மொத்தமா இழந்துடுவேன் அப்படின்னு கெஞ்சிருச்சு. பாவம் இல்லையா அது? வெளிச்சம் இல்லனா ஒரு நட்சத்திரம் உயிர் வாழ்றதுக்கே அர்த்தம் இல்ல. அதுக்கு உடனே யாராவது உதவி செஞ்சாகணும். இப்போ ராமுவுக்கு பெரிய சிக்கல். நடுராத்திரியில நட்சத்திரம் விழுந்துருச்சு. நேரமாக ஆக அதோட வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டே வருது. சூரியன் உதிக்கிறதுக்குள்ள, அதாவது விடியற்காலைக்குள்ள அது கண்டிப்பா வானத்துக்கு திரும்பி ஆகணும். டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சின்ன நட்சத்திரத்தை காப்பாத்த ராமு சீக்கிரமா ஏதாவது செஞ்சாகணுமே. ஆனா ராமு கொஞ்சம் கூட தயங்கவே இல்ல. வா, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பழைய ஆட்டோவை ஸ்டார்ட் செஞ்சாரு. அப்போதான் அந்த அட்டகாசமான மேஜிக் நடந்துச்சு. அந்த நட்சத்திரத்தோட மாய ஒளியால அந்த பழைய ஆட்டோக்கு திடீர்னு 2 பெரிய சிறகுகள் முளைச்சுது. வாவ்! அந்த ஆட்டோ அப்படியே தரையிலிருந்து மேலே எழும்பி மேகங்களை கிழிச்சுக்கிட்டு விர்ருன்னு வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சுது. அப்படி பறக்க ஆரம்பிச்ச அந்த ஆட்டோ பூமியில இருக்கிற மேகங்கள் எல்லாத்தையும் தாண்டி இருட்டான விண்வெளிக்குள்ளேயே நுழைஞ்சிடுச்சு. சுத்தி கும்மிருட்டு. ஆனா நம்ம நட்சத்திர குட்டியோட வெளிச்சத்தால ஆட்டோ மட்டும் அப்படியே தகதகன்னு மின்னிக்கிட்டே பறந்துச்சு. நம்ம ஊர் ரோட்ல ஓடிட்டு இருந்த ஒரு ஆட்டோ இப்போ ஸ்பேஸ்ல பறக்குதுன்னா பாத்துக்கோங்கல்ல. ராமுவோட நல்ல மனசு அவரை விண்வெளி பயணத்துக்கே கூட்டிட்டு போயிடுச்சு. விண்வெளி பயணம்னா சும்மாவா? அங்க ஒரு பெரிய ஆபத்தை காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் விண்கற்கள். அதாவது இங்கிலீஷ்ல மீட்டராய்ட்ஸ்னு சொல்வாங்க. விண்வெளியில மிதந்துட்டு இருக்கிற பெரிய பெரிய பாறை துண்டுகள் தான் இவை. இது அதிவேகத்துல வந்து எது மேலேயாவது இடிச்சதுன்னா அவ்வளவுதான். இப்போ இந்த விண்கற்கள் எல்லாம் ராமுவோட ஆட்டோவை நோக்கி வேகமா மோத வருது. நினைச்சாலே பயமா இருக்குல்ல? ஆனா நம்ம ராமு யாரு? ஊர்ல இருக்கிற குண்டும் குழியுமான ரோட்லேயே ஆட்டோ ஓட்டி பழக்கப்பட்டவரு. அந்த வெண்கற்கள் மோத வரும்போது ஆட்டோவை லெஃப்ட்லயும் ரைட்லயும் வழிச்சு நெழிச்சு சூப்பரா ஓட்டினாரு. ஒரு சின்ன பாறை கூட ஆட்டோ மேல படாத மாதிரி அந்த நட்சத்திர குட்டியை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாரு. ராமு உண்மையிலேயே ஒரு மாஸ் டிரைவர் தாங்க. ஹப்பாடா, ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்க. எவ்ளோ பெரிய ஆபத்து வந்தாலும் சமாளிச்சு விடியற்காலைக்கு முன்னாடியே ராமு அந்த நட்சத்திர குட்டிய கொண்டு போய் அதோட குடும்பத்துக்கிட்ட, அதாவது வானத்துல இருக்கிற மத்த நட்சத்திரங்கள் கிட்ட பத்திரமா சேர்த்துட்டாரு. நம்ம நட்சத்திர குட்டியும் பழையபடி அதோட வெளிச்சம் கிடைச்சு பிரகாசமா மின்னுச்சு. ஒரு சின்ன உயிரை காப்பாத்தின அந்த தருணம் நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ராமு செஞ்ச இந்த பெரிய உதவிய பார்த்து அந்த நட்சத்திர குடும்பம் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க. அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆமா, யாருக்குமே வேண்டான்னு ஒதுக்கப்பட்டு துருப்பிடிச்சு போயிருந்த அவரோட பழைய ஆட்டோ ஒரு செம்ம மேஜிக் மூலமா பழப்பழப்பான புது தங்க ஆட்டோவா மாறிடுச்சு. ராமோட நல்ல மனசுக்கு கிடைச்ச சூப்பரான பரிசு இது. அந்த புது தங்க ஆட்டோவோட ராமு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பூமிக்கு திரும்பி வந்தாரு. இந்த மாதிரி பரிசு கிடைக்கும்னு எதிர்பார்த்தா அவர் அந்த நட்சத்திரத்துக்கு உதவி செஞ்சாரு? கண்டிப்பா இல்ல. ஆனா அவரோட அந்த உண்மையான அன்பு இன்னைக்கு அவரோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. இனிமே ராமோட ஆட்டோல ஏற யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஒரே ராத்திரியில ராமோட கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. சரி குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிறோம்?
எந்த பலனையும் எதிர்பார்க்காம நம்ம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் தானாகவே தேடி வரும் அப்படிங்கிறதுதான். ராமு ஏழையா இருந்தாலும் ஒரு சின்ன நட்சத்திரத்துக்கு உதவி பண்ணாரு இல்லையா, அந்த நல்ல குணம்தான் அவருக்கு இவ்ளோ பெரிய பரிசை கொடுத்துச்சு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்புக்கும் உதவிக்கும் எப்பவுமே பவர் ஜாஸ்தி. இப்போ சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க யாருக்கு எப்படி உதவி செய்ய போறீங்க? அது உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல உங்க வீட்ல இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். ராமு மாதிரி நீங்களும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சின்ன சின்ன உதவிகளை செய்ய ஆரம்பிங்க. அது பெரிய மேஜிக் உருவாக்கும். சரி, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மகிழ்ச்சியா இருங்க. பாய்.